ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் வெங்காயம் தக்காளி தொக்கு. இது குக்கரில் செய்ய போகிறோம். நம்ம இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 5-6 வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு 200 கிராம் வரும். ஒரு 3 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து தோல் உரித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தக்காளி வெட்டிக்குங்க. சின்ன சின்னதாக வெட்டி போட்டுங்க. உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிங்க. நிறைய உருளைக்கிழங்கு போட வேணாம். அது வந்து திக்னஸ்க்காக தான். நிறையா போட்டால் உருளைக்கிழங்கு சட்னி மாரி ஆகிடும். அதனால் ஒரு 2-3 போட்டால் போதும். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வெங்காயத்தையும் வெட்டிங்க. ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள். இது வந்து நான் வந்து மீடியம் காரம் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. மீடியம் காரம் போதுங்கிறவங்க இந்த ஒரு ஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். தேவையான அளவு உப்பு. குழம்புத்தூள் அதிகமாக போடாதீங்க, நல்லா இருக்காது. வேணுன்னா வந்து பச்சை மிளகாய் சேர்த்துங்க காரத்துக்கு. இதை குக்கரில் ஒரு 200 ml தண்ணி விட்டு 1 டம்ளர் வரும். ஒரு பெரிய டம்ளரில் 200 ml தண்ணி விட்டு விசில் போட்டு வச்சுடுங்க. விசில் போட்டு ஒரு 6-7 விசில் விடுங்க. நல்லா வேகணும். அப்போ தான் நம்ம வந்து மசிக்கும் போது நல்லா மசியும். ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துருங்க. விசில் நல்லா அடங்கினதும் ஓப்பன் பண்ணிவிட்டு, குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு, நல்லா சூடோடு இருக்கும்போது நல்லா கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா மசிச்சிடுங்க. நல்லா மசிச்சிடுங்க. சூடோடு இருக்கும்போதே மசித்தா தான் நல்லா மசியும். வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுடுங்க. நல்லா இதேமாரி நல்லா மசிச்சிடணும். இதேமாரி திக்காயிடும். இது தண்ணி கொஞ்சம் நிறையா வந்துடுச்சுன்னா, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோள மாவு கரைச்சி விட்டுங்க. ஒரு ஸ்பூனுக்கு சோள மாவு. இது கரெக்டான பதமாக இருக்கிறதுனால நான் விடலை. கொஞ்சம் நிறைய தண்ணி முதல்ல விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சோள மாவு கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி, 1/4 ஸ்பூன் சோள மாவு போட்டு கரைச்சிங்க. திக்காயிடும். கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து நல்லா சூடாக ஊற்றணும். இந்த கருவேப்பிலை மேலே ஊற்றணும். நல்லா சூடாக கருவேப்பிலை தாளித்து அப்படியே ஊற்றுங்க. அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாசனை நல்ல வாசனையாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு இது நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.